அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி ஏழை எளியோருக்கு தொடர்ந்து திருமணங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டத்தில் 104 ஜோடிகளுக்கும், திண்டுக்கல்லில் 67 ஜோடிகளுக்கும் என மொத்தம் 171 ஜோடிகளுக்கு இன்று அஇஅதிமுக சார்பில் திருமணங்கள் நடத்தப்பட்டது. மணமக்களை வாழ்த்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய வாழ்த்து கடிதங்கள் திருமண விழாவில் வாசிக்கப்பட்டன. மணமக்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக 67 வகையான சீர்வரிசைகள் மக்களின் முதல்வர் சார்பாக சீதனமாக வழங்கப்பட்டன. சீர்வரிசைகளை பெற்றுக்கொண்ட மணமக்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வரலாறு காணாத வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும், மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் நடத்தியும், அன்னதானம் வழங்கியும் வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் ஆயிரக்கணக்கான ஜோடிகளுக்கு திருமணங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று தேனி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி இன்று மக்கள் முதல்வரின் நல்லாசியுடன் 104 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. மணப்பெண்களின் மாங்கல்யத்திற்காக தலா அரை பவுன் தங்கம், பட்டுச் சேலை, பட்டு வேட்டி, ஒவ்வொரு ஜோடிக்கும் தலா 2000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. மணமக்களை வாழ்த்தி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அனுப்பிய வாழ்த்து கடிதத்தை கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் வாசித்து மணமகன்களிடம் தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். மணமகள்கள் கழுத்தில் மணமகன்கள் ஒரே நேரத்தில் தாலி அணிவித்தனர். தேனி மாவட்ட கழகத்தின் சார்பில் 104 ஜோடிகளுக்கான திருமணம் 2/3/2015 திங்கட்கிழமை காலை தேனி என்ஆர்டி திருமண மண்டபத்தில் நடைபெறுவதற்கான அழைப்புதல் கிடைக்கப்பெற்றேன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருமண விழாவில் இல்லறம் ஏற்கின்ற மணமக்களின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 67 வகையான சீர்வரிசைகள் வழங்கப்படுகின்றன என்பதை அறிந்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருமணம் என்பது அன்பை அடித்தளமாக கொண்டு கட்டி எழுப்பப்படும் அறச்சாலை. எனவேதான் இல்லறம் என்பது நல்லறமாக போற்றப்படுகிறது. இன்று நடைபெறும் திருமண விழாவில் கணவன் மனைவியாக வாழ தொடங்குகின்ற எனதன்மை உடன்பிறப்புகள் உயர்ந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அன்பால் எவரையும் அரவணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய லட்சிய தம்பதிகளாக வாழ்ந்து காட்டி உற்றார் உறவினர் போற்றவும், சுற்றத்தாரும் நண்பர்கள் வாழ்த்தவும், எடுத்துக்காட்டான நல்வாழ்க்கையை நடத்த எனது இதயமார்ந்த நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க மணமக்கள். தங்கள் அன்புள்ள இதயம் மாண்புமிகு மக்கள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மணமக்களுக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பில் தாய் வீட்டு சீதனமாக இல்வாழ்க்கைக்கு தேவையான குத்து விளக்கு, குங்குமச்சிமிழ், கட்டில், பீரோ, மெத்தை, தலையணை, சில்வர் பாத்திரங்கள் என 67 வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. சீர்வரிசையை பெற்றுக்கொண்ட மணமக்கள் தங்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ள மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நான் இங்கே அம்மா கல்யாணம் நடத்தி வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே 67 வகையான சீதனங்கள் கொடுக்குறாங்க. தாய் வீட்டில் செய்கிற மாதிரியே செய்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா நிறைய பெண்களுக்காக நிறைய திட்டம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஏழை பெண்களுக்கு இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறதா நான் கலந்துக்கிறதா ரொம்ப சந்தோஷப்படுறேன். தாய் வீட்டு சீதனமா என்னென்ன வருமோ அத்தனை எங்களுக்கு கொடுத்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த பிரம்மாண்ட திருமண நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, மதுரை மேயர் திரு ராஜன் செல்லப்பா மற்றும் கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் திருமண விழாவில் பங்கேற்றனர்.
தேனியில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட திருமண விழாவில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி 67 ஜோடிகளுக்கு இன்று மக்கள் முதல்வரின் நல்லாசியுடன் திருமணம் சிறப்பாக நடத்தி வைக்கப்பட்டது. திருமண விழாவில் மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மணமக்களை வாழ்த்தி அனுப்பிய வாழ்த்து கடிதத்தை வாசித்து திருமணத்தை திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் நடத்தி வைத்தார். மணமகன்களிடம் தாலியை திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் எடுத்துக் கொடுக்க மணமகன்கள் ஒரே நேரத்தில் மணமகள்கள் கழுத்தில் தாலி அணிவித்தனர். மணப்பெண்களின் மாங்கல்யத்திற்காக தலா அரை பவுன் தங்கம், பட்டுச்சேலை, பட்டு வேட்டி, ஒவ்வொரு ஜோடிக்கும் தலா 2000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. மேலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார்பில் தாய் வீட்டு சீதனமாக இல்வாழ்க்கைக்கு தேவையான குத்துவிளக்கு, குங்குமச்சிமிழ், கட்டில், பீரோ, மெத்தை, தலையணை, சில்வர் பாத்திரங்கள் என 67 வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் திருமணம் செய்து வைக்கப்பட்ட 67 ஜோடிகளுக்கும் தலா 4 வெள்ளாடுகள் மக்களின் முதல்வர் சார்பாக வழங்கப்பட்டன. திருமண விழாவில் மதுரை ஆதீனம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்டுள்ள திருமணத்தை தொடர்ந்து மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பது உறுதி என அவர் தெரிவித்தார். அம்மா அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு பல்லாண்டு 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 வாழ்ந்து மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் முதலமைச்சர் ஆவது என்பது உறுதியான செய்தி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதற்கு இறைவனுடைய பேரருள் உண்டு என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து மணமக்கள் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருமணத்தை தொடர்ந்து சீர்வரிசைகளை பெற்றுக்கொண்ட மணமக்கள் தங்கள் வாழ்வில் முக்கியமான இந்த தருணத்தை அமைத்துக் கொடுத்து 67 வகையான சீர்வரிசை பொருட்களையும் வழங்கி வாழ்வில் ஏற்றம் பெற வழிவகை செய்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நிகழ நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். வீட்டில் அப்பா கூலி வேலை பார்க்குறாரு. அதனால் அங்கே திருமணம் நடத்தி வைக்க முடியல. அந்த காரணத்தினால் அம்மா எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இந்த 67 ஜோடிகளுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறதுனால அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரம்மாண்டமாக பண்ணி வச்ச அம்மா அவர்களுக்கு நன்றி. சீர்வரிசை கொடுத்து 67 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வச்சதுக்கு அம்மா அவர்களுக்கு நன்றி. இவ்வளோ விமர்சையாக சீர்வரிசையோடு கொடுத்து நடத்துகிற தாயுள்ளம் கொண்ட அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு அன்னைக்குரிய குணாதிசயங்களை கொண்ட தாயுள்ளம் கொண்ட அம்மாவுக்கு இதயம் கணிந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.